சஹாபிகளுக்கு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால எழுத படிக்க தெரியாது. வாஹிதே இத்னைன் ஸலாஸா அர்பா ஹம்ஸா 1 2 3 4 5 6 6 7 8 9 10. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வந்துடும். 10 வந்துருச்சுல. 11 என்றதுக்கு காலினுடைய விரலை தேடுவாங்க. அவங்களால விரல் இல்லாம எண்ண முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ் வர்ற நேரத்துல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மொத்தம் படிச்சவங்களே 14 பேர் தானா. இப்பதான் குர்ஆன் வருது. சஹாபிகள் சொன்னாங்க, குன்னாலா நக்துபு வலா நஹ்சிபு, எங்களுக்கு எழுதவும் தெரியாது, அக்கவுண்ட்ஸும் தெரியாது, கணக்கு பார்க்கவும் தெரியாது. அப்ப அப்படி இருந்திருக்கு. குர்ஆன் வந்ததற்கு பின்னால் குர்ஆன் முதல்ல சொல்லுச்சு, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ படிக்கணும். எதுக்கு படிக்கணும் தெரியுமா? படிச்சு சம்பாதிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி இல்ல. அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும்னு சொல்லுது.